இன்னைக்கான வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 8ஆம் தேதி வரக்கூடிய மகா சிவராத்திரிக்கு நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி எப்படி ஃப்ரீயா ருத்ராட்ச வாங்குறது அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிருங்க. தெரியாதவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. எப்படி நம்ம அப்ளை பண்ணுங்கிறத பார்க்கலாம். இது வந்து ஃபுல்லாவே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். உங்களுக்கு போஸ்டல் மூலியமா உங்களுக்கு வீட்டுக்கே அனுப்பிச்சு விட்ருவாங்க. அது எப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் டைரெக்டாக கிளிக் பண்ணி ஹோம் பேஜில் வந்துருங்க. ஹோம் பேஜ் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதுலேயே பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க பாருங்கள், 8 மார்ச் 2024 6 PM to 6 AM. இது வந்து அந்த லைவ் ஈவெண்ட்டாக நடக்கும், பார்த்துருப்பீங்க. இதில் வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னா, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரெஜிஸ்டர் ஃபார் ருத்ராட்ச் தீக்ஷா அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுலேயே பார்த்தீங்கன்னா ருத்ராட்ச் தீக்ஷா சிவாஸ் டிஎஸ் ஆஃப் எக்ஸ்டசி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ருத்ராஜம் அந்த இதெல்லாம் கொடுப்பாங்க. அது என்னங்கிறத ஃபுல்லாக ஒரு தடவை பார்த்துருவோம். எப்படி அப்ளை பண்ணுங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ரிசீவ் அண்ட் எனர்ஜிடு ருத்ராட்சா அட் யுவர் நியர்பை சிட்டி ஃபார் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃப்ரீயாகவே அனுப்பிச்சிருவாங்க. அதில் என்னென்ன இன்க்ளூடடாக வரும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். யாரெல்லாம் இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அப்ளை பண்ணி வாங்கலாம். இதுக்கு வந்து ஏஜ் இந்த மாதிரி எதுவுமே ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு போஸ்டல் மூலயமா வரும். இது வந்து ஒவ்வொரு வருஷமும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துருக்காங்க பாருங்க. பெனிஃபிட்ஸ் ஆஃப் ருத்ராட்சா: சப்போர்ட்டிவ் ஃபார் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் பேலன்ஸ், அசிஸ்ட் இன் மெடிடேஷன், கிளீனஸ் த ஆரா, சீல்ட் அகென்ஸ்ட் நெகட்டிவ் எனர்ஜிஸ். இதெல்லாம் வந்து இந்த ருத்ராட்சம் போட்டால் உங்களுக்கு இதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபுல்லாக நீங்கள் ஒரு தடவை படித்து பார்த்துங்க. இது தமிழ்லேயும் இருக்குது, நீங்கள் தமிழ்லேயும் கொடுத்து தமிழ்லேயும் படித்து பார்த்துக்கலாம். நீங்கள் இதில் தமிழ்லேயே கூட கொடுத்து இது பண்ணிக்கலாம். நீங்கள் லாங்குவேஜில் போயிட்டு இங்கிலீஷுங்கிறத தமிழில் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே தமிழில் வந்துடும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே எல்லாம் வந்துடும். ருத்ராட்ச தீட்சை சிவனின் பரவச கன்னித்துளி. இது வந்து அந்த ருத்ராட்சம் வந்து பார்த்தீங்கன்னா சிவனுக்கு பாதத்தில் கீழே வச்சு அபிஷேகம் பண்ணதை உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அதை தான் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து எல்லாமே ஃபுல்லாக ஒரு தடவை படித்து பார்த்துங்க. இது தமிழ்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்க. உடல் மற்றும் மன சமநிலையை உதவும், தியானத்திற்கு உதவும், ஒளிவட்டத்தை தூய்மைப்படுத்துதல், எதிர்மறை சக்திக்கு எதிரான கவசமாக பாதுகாக்கும். இதை நீங்கள் ஃபுல்லாக ஒரு தடவை பார்த்துங்க. அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அனுப்புகிற பேக்கில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ருத்ராஜம் இருக்கும், ஈஷா விபூதி இருக்கும். அதை பற்றின கீழே கொடுத்துருக்காங்க. அணிபவர்களுக்கு உடல், மனம் மற்றும் ஆன்மீக அளவிலாக பல பலன்களை வழங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி விபூதி கொடுத்துருவாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அபயசூத்ரா கருப்பு கயிறு ஒன்று கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ஆதியோகி புகைப்படம் ஒன்று கொடுத்துருவாங்க. லாஸ்ட் டைம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு புக்கு கொடுத்துருந்தாங்க. இந்த தடவை கொடுக்குறாங்களான்னு தெரியல. இந்த 4 இது கொடுத்துருக்காங்க. இதுலேயே கீழே பார்த்தீங்கன்னா அது எது எதுக்கு பயன்படுதுங்கிறதையும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் ஒரு தடவை ஃபுல்லாக படித்து பார்த்துங்க. ருத்ராட்சம் தோன்றிய கதை அப்படின்னு சொல்லி ஒரு ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஃப்ரீயாக இருக்கப்ப ஃபுல்லாக படித்து பார்த்துங்க. இதில் வந்து ருத்ராட்ச தீட்சைக்கு பதிவு செய்ய நம்ம இப்போ எப்படி பதிவு பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ரொம்ப ஹார்டெல்லாம் தேவையில்லை. நீங்கள் மொபைல்லே பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட் நான் கொடுக்குற வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மொபைல்லே ஓப்பன் ஆகும். மொபைல்லே நீங்கள் ஸ்டெப்பெல்லாம் ஓப்பன் பண்ணிக்கலாம். சிஸ்டம் தான் வேணும் அப்படிங்கிறது கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட ஃபுல் நேமை ஃபுல்லாக டைப் பண்ணிக்கோங்க. மெயில் ஐடி இருந்ததுன்னா மெயில் ஐடி கொடுங்க. இல்லை அப்படின்னா தேவையில்லை. ஏன்னா இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆல் ஃபீல்ட் ஆர் மெண்டட்டரி. ஸ்டார் இந்த மாதிரி ரெட் கலர் ஸ்டார் கொடுத்துருக்கிறது எல்லாமே கம்பல்சரியாக நீங்கள் ஃபில்அப் பண்ணணும். இதில் வந்து கிடையாது, அதனால் ஃபில்அப் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. தேவைப்பட்டால் நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கலாம். மெயில் ஐடி கொடுத்துங்க. அதே மாதிரி உங்களோட டெலிவரி அட்ரஸ், நீங்கள் கொடுக்குற அட்ரஸ் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் மூலிமா உங்களுக்கு வீடு தேடி வரும். இல்லைன்னா வராது, அதையும் பார்த்துக்குங்க. அதே மாதிரி சிப் கோடு வந்து கொடுத்துருக்காங்க. உங்களோட பின்கோடு நம்பர், உங்களோட பின்கோடை தெளிவாக என்ட்ரு பண்ணுங்கள். அப்போ தான் போஸ்டரில் வரும். அதே மாதிரி ஸ்டேட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டேட்டை கிளிக் பண்ணிக்கங்க. தமிழ்நாடு. வெளி ஸ்டேட்டுக்கும் வந்து வரும். நீங்கள் அதர் ஸ்டேட்டாக இருந்தீங்கனாலும் அதர் ஸ்டேட்டுக்கும் வரும். அதையும் கிளிக் பண்ணிக்கங்க. அதே மாதிரி உங்கள் டவுன், நீங்கள்
எது கொடுக்குறீங்களோ கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட சிட்டியும் வரும். அடுத்தது உங்கள் தாலுக், அடுத்தது உங்களோட டோர் நம்பர். நீங்கள் கொடுக்குற டோர் நம்பரை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட ஸ்ட்ரீட் நேம், ஏரியா, வில்லேஜ் இந்த மாதிரி எல்லாமே இதில் டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணிட்டு உங்களோட நியர்பை லேண்ட்மார்க் தேவைப்பட்டால், இது வந்து கம்பல்சரி கிடையாது, தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் நியர்பையில் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. மேக்ஸிமம் வில்லேஜ் சைடாக இருந்தால் அவங்களுக்கு ஈஸியாக தெரியும். இல்லை டவுன் சைடாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் நியர்பையில் இருக்க லேண்ட்மார்க் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க சீக்கிரம் கொடுக்கறதுக்கு இதாக இருக்கும். அதே மாதிரி கண்ட்ரி இந்தியா இதில் வந்து கொடுத்துக்குங்க. அதே மாதிரி கண்டிப்பாக உங்களோட ஆக்டிவ் மொபைல் நம்பர் வேணும். கரண்ட்டில் நீங்கள் வச்சுருக்க மொபைல் நம்பர், அந்த இதுக்கு ஓடிபி வரும், அந்த ஓடிபியை வெரிஃபை பண்ணணும். அதனால் கரெக்டான நம்பரை கொடுத்துருங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற நம்பர், இங்கே கொடுத்த நம்பர் வந்து வாட்ஸ்அப்லேயும் இருக்குது அப்படின்னா சேம் அஸ் அபவ் அப்படின்னு கொடுத்துருங்க. இல்லை இது வேறு நம்பரு, வாட்ஸ்அப்புக்கு வேறு நம்பர் அப்படின்னா இங்கே தனியாக கொடுத்துருங்க, இங்கே தனியாக கொடுத்துருங்க. இல்லை ரெண்டும் ஒரே நம்பர்னால் இந்த பாக்ஸை மட்டும் டிக் பண்ணிங்கன்னா இங்கே இருக்க நம்பர் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். அவ்வளோதான். அதே மாதிரி இதை ரெண்டையும் கிளிக் பண்ணிவிட்டு விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் இதை ஒரு தடவை நீங்கள் படித்து பார்த்துங்க. படித்து பார்த்துட்டு இதை ரெண்டையும் கிளிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் அண்ட் கெட் ஓடிபி அப்படின்னு கொடுங்க. நான் டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பாருங்க, நேம், உங்கள் அட்ரஸ் எல்லாம் தெளிவாக கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாத்தையும் ஒரு தடவை நீங்கள் தெளிவாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் அண்ட் கெட் ஓடிபி அப்படின்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் போயிடும். அடுத்த ஸ்டெப்பில் நீங்கள் கொடுத்த ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் என்ட்ரு பண்ணி அடுத்தது கன்ஃபார்ம் ஓடிபி அப்படின்னு கொடுக்கணும். ஓடிபி என்ட்ரு பண்ணியாச்சு. என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் வந்துடும். அதில் கன்ஃபார்ம் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் கொடுத்த அட்ரஸ் கன்ஃபார்ம் தானா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் மறுபடியும் எடிட் பண்ணுறதுனாலும் எடிட் பண்ணிக்கலாம். இல்லை எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா ரிஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்துடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் வந்து இந்த மாதிரி வந்துடும் கிரீன் கலரில். தேங்க்யூ ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். மகா சிவராத்திரிக்கு பிறகு ருத்ராஜம் டெலிவரி தொடங்கும். அதிகப்படியான பதிவுகள் செய்யப்படுவதால் டெலிவரி செய்யப்படும் கால அளவு பல மாதங்கள் ஆகலாம் என்பதை தயவுசெய்து நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் அப்ளை பண்ணதுக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகி தான் வரும். நீங்கள் பண்ணுறது வந்து 1 மாதமோ இல்லை 1.5 மாதமோ உங்களுக்கு நியர்பையில் இருக்குது அப்படின்னா குயிக்காக வந்துடும். இல்லை நீங்கள் தமிழ்நாட்டை வந்து வெளியில் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் டிலே ஆகும். எப்படி பார்த்தாலும் ஒரு 2 மாதம்னாச்சும் 1 மாதம் 2 மாதத்துக்குள்ளே ஆகும். அவ்வளோதான், ரொம்பலாம் டிலே ஆகாது. அதே மாதிரி இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து டொனேட் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. நீங்கள் ஏதோ அமௌண்ட் அவங்களுக்கு டொனேட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் டொனேட் பண்ணலாம். நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் போடுறீங்களோ இந்தியன் மணியில் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதை மணியை டைப் பண்ணி பே செக்யூர்னு கொடுக்கலாம். இல்லை உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்கிப்னு மட்டும் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பதிவு பண்ணதுக்கு உங்களுக்கு ஒரு இது வந்துடும். பதிவு செய்ததுக்கு தங்களுக்கு நன்றி. ஒருத்தருக்கு ஒரு இதான் பண்ண முடியும். உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் எத்தனை பேத்துக்கு வேணுமாலும் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கு வேணுமாலும் நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். பட் ஃபோன் நம்பர் வந்து வேறு வேறு கொடுங்க. அந்த மாதிரி அது மட்டும்தான். மற்றபடி இதில் ரொம்ப இதெல்லாம் கிடையாது. அதே மாதிரி 8ஆம் தேதி மார்ச் வந்து மகா சிவராத்திரி அன்னைக்கு லைவ் போகும். அந்த லைவையும் நீங்கள் இந்த வெப்சைட்டில் பார்க்கலாம். நான் முன்னாடி சொன்ன வெப்சைட் தான் இது. இதில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக இது பண்ணலாம். இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால ஷேர் பண்ணி அவங்களையும் இதில் பதிவு பண்ண வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். இதுக்கு எந்த வித காசும் உங்களுக்கு சார்ஜ் பண்ண மாட்டாங்க. டொனேட் பண்ணுற விருப்பம் இருந்தால் நீங்கள் பண்ணலாம், இல்லைனாலும் அதுவும் தேவையில்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டலில் வரும்போதும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் வரும். ஓகே, இதில் டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.